சிவாயமையா. திருச்சிற்றம்பலம். ஐயா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டே போடுங்க, ஆரம்பிச்சிருங்க. சிவாயம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயண செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3வது திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, தொகுத்தளிக்க ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, பெரிய புராணம் பாடல்களை பொழிப்புரை வாசிக்க ஐயா சாம்பி சிவையா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்கு துவங்குவதற்கு முன்பதாக நிகழ்ச்சி எப்பொழுதும் போல ஒரு முறைமை வைத்திருக்கிறோம். அதாவது 27 12 திருமுறை குருமார்களுடைய போற்றி பாடியும் திருப்பள்ளி எழுச்சி பாடியும் நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார்களுடைய போற்றியும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. அடியன் பாடுவாங்களா ஐயா? திருப்பள்ளி எழுச்சி. பாடுங்கம்மா. சிவாய நம. எந்த பாடலுங்க? 10மா இன்னைக்கு. சரி சரி சிவா. திருச்சிற்றம்பலம். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி, சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி, திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும், அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. பொழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கொன் கழல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தரர் திருவாதர் ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளியமுதர் மறுவு பொருளோத்தமர் செய்திராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரிக்காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். சிவசிவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி,
அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையிலே இன்றைக்கு 121வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 76வது திருப்பதிகம் திரு வேதவனம் என்று சொல்கிற திருமறைக்காடு பண் சாதாரி பகற்பெண் 6ஆக நாழிகை 16லிருந்து 18க்குள்ள பகல் 12 மணிலேருந்து 1 மணி 12 மணிக்குள்ள பந்துவழாளி ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியுடைய தென்கரையிலே 125வது தலமாக திருத்துறைப்பூண்டிக்கு கிழக்கே உள்ள இந்த தலம், இங்க இருக்கிற சுவாமி வேதவனேஸ்வரர் அம்பாள் யாழி பழித்த மொழியம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 598. சாமசிவையா ஐயா 575 போட்டிருக்கீங்க. 598ங்களா ஐயா? ஆமையா. மற்ற ஊர் தொழுதேச்சியா? இல்ல, ஷண்பை நாடு உடைய பிள்ளை. சரிங்க. திருச்சிற்றம்பலம். சண்பை நாடுடைய பிள்ளை தமிழ் மொழி தலைவரோடு மண்பயில் சீர்த்தி செல்வ மாமரை காட்டு வைகி கண்பயில் நெற்றியார்தம் கலலினை பணிந்து போற்றி பண்பயில் பதிகம் பாடி பரவி அங்கிருந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. ஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசோடு இணைந்து இருந்த அந்த காலத்திலே பாடிய பண்பயில் பதிகம் என்று இதை பாடுகிறார். சில பேர் இந்த பதிகத்தை ஐயா சொன்ன மாதிரி 500, அது என்ன நம்பர் சொன்னீங்க? 575. சில பேர் 575ல ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் திருமறை காட்டுல இருக்கிற போது போன உடனே பாடின பாட்டுன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் அந்த இதுக்கு அப்புறமா அந்த கதவை திறந்து மூணு அப்புறம் திரும்பி அங்கே திருவாய்மூர் போயிட்டு வந்த அப்புறம் பாடின பாட்டுன்னு சில பேர் சொல்றாங்க. அதனால இதுல 592 திருவாரூர் போயிட்டு அங்க தங்கி இருந்த போது பாடின பாடல்னு சொல்ற மரபு. அதுக்காக அந்த 598. வாழ்க வாழ்க. அதனாலதான் அந்த வித்தியாசம் வருது. சரிங்களா? வாழ்க வாழ்க. போலி சூரத்தின் நெறி காணி நடை மானடமதாடி மடவார் இப்பலி கொள புகுதும் எந்தை பெருமானதிடம் என்பர் புவி மேல் மற்பொலி கலி கடன்மலை குவடென திரை கொழுத்த மணியை விற்பொலி நுதற்கொடி இடைக்கணிகை மார்கவரும் வேதவனமே. உருத்தர கணிகையர்கள் இருந்து வழிபட்ட இடமாக இந்த வேதவனத்தை அவர் காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்த 2வது பாட்டு. ஐயா ஐயா, நான் 2வது பாட்டு பாடவா? பாடுவார். கண்டிரை பவ புனரி கனக மால்வரை எண்ணற்ற அரவினை கொண்டு கயிறு கடைய வந்த விடமுண்ட கன்றனிடமாம் வண்டிரை நிழல் பொழிலின் மாதவியின் மீதுணவு தென்றல் வெறியார் வெண்டிரைகள் செம்மவளம் உந்து கடல் வந்த மொழி வேதவனமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. ஞானசம்பந்தர் இளமையிலே பாடின மாதிரி இருக்குது. வாழ்க வாழ்க வாழ்க. நம்முடைய கிரண் ஸ்ரீராம் என்கிற பரிதிமார் கலைஞர். வாழ்க. இங்க வெண்ணிற அலைகள் செம்பவளங்களை உந்தி தள்ளும் புகழுடைய வேதவனம் என்று இயக்குடைய அழகை ரசித்து பாடிய பாடல். அடுத்து 3வது காரியல் மெல்லோதி. பரமேஸ்வரி அம்மாவா? ஐயா. காரியில் மேல் ஓதினாதிமதி காரியில் மேல் ஓதி நதி மாதை முடிவார் சடையில் வைத்து மலையார் நாரி ஒரு பால் மகிழும் நம்பர் உறவு என்பர் நெடுமாடம் அருகில் தேரியல் விழாவின் ஒடி பின்படிலம் ஒன்படகம் நாடும் இசையால்
வேரிமலிவார் குழல் நல் மாதரிசை பாடல் ஒலி வேதவனமே. வேரிமலிவார் குழல் நல் மாதரிசை பாடல் ஒலி வேதவனமே. திருச்சிற்றம்பலம். வேரிமலி மார்குழல்கள் மாதரிசை பாடலொலி வேதவனமே என்று இசை என்பது உண்மையாகவே பெண்மைக்குரியது. பெண்கள் பாட வேண்டும், ஆண்கள் ஆட வேண்டும். பாடலும் ஆடலும் நம்முடைய பழைய பரம்பரை. அந்த வகையிலே இசை பாடுவது பெண்மையா இருக்க வேண்டும், ஆடுவது ஆண்மையா இருக்க வேண்டும். அப்ப இப்ப கலாச்சாரத்தையே மாத்தி விட்டாங்க. ஆனால் பெண்மைக்கு தான் அந்த இசை உரியது. நம்ம ராமேஸ்வரத்தோட அவர் பாடுவார், அந்த அம்மா பாட ஐயா ஆடுறாருன்னு பாட்டு. மாதன நேரிடையீர் தடங்கண் மலையாள் மகள் பாட தேதறி அங்கையிலே ஏந்தியாடும் திறமே தெரிந்து உணர்வார். மலைமகள் பாடுகிறார், பெருமான் ஆடுகிறார் என்பதுதான் நம்முடைய சைவ சமய மரபு. அதுதான் நம்முடைய தமிழ் மரபும் கூட. அதனால மாதர் இசை என்பதை இங்க வற்புறுத்தி சொல்லியிருக்கிறார். வேரிமலி குழகன் மாதர் இசை பாட ஒலி வேதவனமே. வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாடல். அப்பா நமச்சிவாயம் எத்தனாவது பா? 4வது பாட்டியா? 3ஆம் திருமுறையில 76வது பதிகம். 76 வேதவனம். சரிப்பா சரிப்பா. 76 வேதவனம் 4வது பாட்டு. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா சிவா. அப்பா அடுத்தவங்க பாடத்துல வரேன். சரி ரோஜையா வாங்க. சாம்பசிவையா பாடுவையா? நன்றிங்க நன்றிங்க. சிற்றம்பலம். நீரு திருமேனியின் மிசை தொழி பெறத் தடவி வந்திடபமே ஏரியுல அங்கடோறும் பிச்சை நுகர் இச்செயர் இருந்த பதியாம் ஊறு பொருளின் தமிழியற்கிழவி தேருமடமாதர் உடனார் வேறு திசை ஆடவர்கள் கூரை இசை தேருமொழில் வேதவனமே. நன்றிங்க. வேறு திசை ஆடவர்கள் கூற இசை தேறுபொழில் வேதவனமே என்று ஆடவர்கள் என்பது ஆடலுக்குரியவர்கள், பெண்கள் என்பது பாடற்குரியவர்கள் என சொல்ல வற்புறுத்துற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. சுத்தி கரிக துத்திரி. கத்திரிகை துத்திரி இடக்கை பழகம் எத்தனை உலப்புயில் கருத்திரல் அளப்பையுமை ஓர்கள் பரச நடிட்ட ஒருவர்க்கு இடமது என்பர் உலகில் மெய்த்தகைய மெய்த்தகைய பக்தர்கொடு சித்தர்கள் மிடைந்துலகும் வேதவனமே. இங்கே திருவேதவனம் என்ற திருமறை காட்டிலே பக்தர்களும் சித்தர்களும் நிறைந்து பெருமானுடைய புகழை சொல்கிற பதிகம் இடமாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. மாலை மதி வாழகன். மாலை மதி வாழ கொன்ற துன்றடங்கள் சுழல காலைய தாரகை மடங்க ஆடும் மரங்கூர் மரங்கள் இசை செய்ய சங்கு திரை வங்க சுரவம் வனமே ஏலை ஒளி சங்கு திரை வங்க சுரம் குண வேதவனமே. வேலையொலி சங்கு திரை வங்க சுரபம் கொணரும் வேதவனமே. வேலை என்பது கடல். அங்கே அந்த கடலிலே சங்குகளை கொண்டு வந்து அந்த கரையிலே சேர்க்கிடமாக இந்த வேதவனம் இருக்கிறது என்று இயற்கை ரசித்த பாடல். வாழ்க. வஞ்சக மனத்தவர். திருச்சிற்றம்பலம்.
வஞ்சக மனத்த உணர்வல்லரணம் அன்றவிய வியபார் சிலை வளைத்து அஞ்சகம் அவித்த அமரர்க்கு அமரன் ஆதி பெருமானதிடமாம் கிஞ்சுக இதழ்கணிகள் ஊறிய செவ்வாய் கெடுதலை நினைத்து அறம் பாடல் பயில விஞ்சக வியக்கர் முனிவ கணன் நிறைந்து மிடை வேதவனமே விஞ்சிக வியக்கர் முனிவ கணன் நிறைந்து மிடை வேதவனமே. திருச்சிற்றம்பலம். பக்தர்கள் சித்தர்கள் மட்டுமன்று விஞ்சகர்கள் இயக்கர்கள் முனிவர்கள் என பல வகையாக அங்க கைலாயத்தில் இருக்கிற பல வகையான ஆன்மாக்கள் எல்லாம் இங்கே வேதவனத்திலே வந்து பெருமானை வழிபடுவதாக அமைத்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து யாரோ பாடின மாதிரி இருந்தது இடையில. செல்வம் அம்மாங்கய்யா மியூட் போட்டிருக்கேன். மைக் ஆன் பண்ணிட்டாங்களாட்டு தெரியாம. சிவா சிவா. சரிங்கய்யா சரிங்கய்யா சிவா. சார் 8வது பாட்டு முடித்தலைகள். போடல தானே வந்துட்டுக்குதையா பாக்கல. சாரி தெரியல. சரிங்கம்மா சரிங்கம்மா. ராஜா உங்க இணையதளத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்குங்க ஐயா. கொஞ்சம் நடுநடுல எக்கோ வரக்கூடாதுதான் வேற ஒண்ணும். ஏன்னா ரெக்கார்டிங் பண்றோம் எக்கோ வரக்கூடாதுன்றதுக்காக. யார் பண்ணுங்க? வாங்க 76வது பதிகமா 376 8 தாங்கம்மா. ஆமா 8வது பாட்டுமா. முடித்தலைகள். சிவாய நம. முடித்தலைகள் 10 உடை முரடூர் அரக்கனை நெருக்கி விரலால் அடித்தளம் முன் வைத்து அலமர கருணை வைத்த அவன் இடம் பலத்துய கெடுத்தலை நினைந்து அறம் ஏற்றுதல் கிளர்ந்து புலவனார் வறுமை விடுத்தலை மதித்து நீதி நல்கும் அவர் மல்குபதி வேதவனமே. சிவாய நம. கெடுத்தலை நிறைத்த கிளர்ந்து புலவாணர் வறுமை விடுத்தலை மதித்து நிதி நல்குவர். புலவர்கள்லாம் போய் அரசனிட பாட விட ஆண்டவனிடத்திலே பாடுவது சிறப்பு. அதனால் பெருமான் அதற்கு வேண்டிய நிதியை நல்குவான் என்று நம்முடைய சுந்தரர் பாடினார்ல. அதுக்கு அடிப்படையாக திகழ்கிற இந்த பாடல். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாபினும் தொண்ட தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள்னு நம்ம அங்க இது பாடுப்போம். இம்மையே தரும் சோறும் குறையும்னு புது துணிக்குறிச்சு அந்த பாட்டை சொல்லி போடுவான் சுந்தரர் பாட்டு. அந்த பாட்டுக்கு அடிப்படையாக திகழ்ந்தது இந்த பாடல்னு சொல்லுவாங்க. என்ன அதனால புலவர்கள் வறுமை விடுப்பதற்காக நிதி நல்கக்கூடிய வேதவன பெருமானாகிய நம்முடைய மறைக்காட்டு ஈசர். வாழ்க வாழ்க வாழ்க. வாசமலர் மேவியுரை. சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாசமலர் மேவியுரைவானு நெடுமாலும் அறியாத நெறியை கூசுதல் செய்யாத அமனாதரொடு தேரர் குறுகாத அரணோர் காசு மணிவார் கனக நீடு கடலோடு திரைவார் துவலை மேல் வீசு விலை வானரவை வாரி விலை பேசும் எழில் வேதவனமே வீசு விலை வானரவை வாரி விலை பேசும் எழில் வேதவனமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருமறைக்காடு என்பது அது கடற்கரை பகுதி. அங்கே அந்த வலைவாணர்கள் மீனவர்கள் வலையை வீசி மீனை அள்ளி வந்து விலை பேசும் இடமாக இந்த வேதவனம் திகழ்கிறது என்று அந்த ஊருடைய பொருளாதார சிறப்பை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மந்த முரபம் கடல். பட்டம்மாள் வாங்க. மந்த முறவும் வங்க கடல் வளங்கெழுவு காழிபதி மண்ணு கவுனி வெந்த பொடி நீரணியும் வேதவனவுமேவு சிவனின் அருளினாள் சந்தமிவை தண்டமிழி இன்னிசை எனப் பரவு பாடுலகில்
பந்த நுரை கொண்டு மொழிவார்கள் பயில்வார்கள் உயர்வானுலகமே. பந்த நுரை கொண்டு மொழிவார்கள் பயில்வார் உயர்வார் வானுலகமே. பந்த மொழி கொண்டு மொழிவார்கள் பயில்வார்கள் உயர்வானுலகமே. அந்த சந்தம் எழுத்துக்களை சேர்ந்துக்குது. அந்த எழுத்துக்களை பிரிச்சா பொருள் தானா வரும். அதுல வேற ஒண்ணுமே இல்லை. பந்தன் உரை கொண்டு மொழிவார்கள் பயில்வார்கள் உயர் வானுலகமே. ஞானசம்பந்தனுடைய தமிழை பாடினா வானத்துக்கு உயர்ந்த உலகமாகிய சிவலோகம் பெறலாம் என்பது கடைக்காப்பு. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்னு வள்ளுவர் சொல்லுவார். அதை ஒட்டி அமைந்த இந்த பதிக பலன் சொல்லுவாங்க. அதனால இங்க உயர் வானுலகம்ன்றது வானவர்க்கும் உயர்ந்த உலகம். புண்ணிய செய்யறவங்கள வான உலகத்தை போய் என்ன நினைப்பார்கள்? உயர் வானங்கள் என்பது பெருமான நிழலே இரவாத இன்ப அன்பு காண்கிற அந்த உயர்ந்த உலகம். வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 77வது பதிகமாக திருமாணிகுழி என்றது. இங்கேயும் சாதாரி பெண் பகற்பெண் 6 நாழிகை 16லிருந்து 18க்குள்ள 12 மணிலிருந்து 1 மணி 12 நிமிடத்துக்குள்ள பந்துவள நாளியாகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் நடுநாடு என்று சொல்லி கடலூர் இருந்து அந்த குமணன் அந்த குமணன் குளம் என்ற இடத்துக்கு அருகிலே இருப்பார் சொல்றார்கள். என்கிற பெருமான் மாணிக்கவரதர் சாமி அம்பாள் உதவி நாயகின்னு பேரு. அதனால இந்த எல்லா பாட்டிலையும் உதவி மாணிக்குழியன்னு வரும். அந்த உதவி மாணிக்குழிய சக்தியை குறிக்கும். இதற்கான பெரிய புராண பாடல் 962. நன்றிங்கய்யா. திருமாணிக்குழி இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 962. திருச்சிற்றம்பலம். செல்வம் அழ்கிய தில்லை முதூரினில் திருநடம் பணிந்தேத்தி பல்பெரும் தொண்டர் எதிர்கொள பரமர்தம் திருத்தினை நகர் பாடே அல்கு தொண்டர்கள் தம்முடன் திருமாணிக்குழியினை அணைந்து ஏத்தி மல்குவார் சடையார் திருப்பாதிரி புலியூரை வந்து உற்றார். திருச்சிற்றம்பலம். நன்றி. ஞானசம்பந்த பெருமான் தில்லையை வணங்கிய பிறகு திரு எதிர்கொள் பாடியை வணங்கிவிட்டு இந்த திருமாணிக்குழியை நினைந்து ஏத்தினார். அதற்கு பிறகு திருப்பாதிரி புலியூர் சென்றார் என்று அந்த இடங்களை எல்லாம் சுட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு. பொன்னியல் பொறுப்பறையன் மங்கையொரு பங்கர் பூனல் தங்கு சடைமேல் வன்னியோடு மத்த மலர் வைத்த விரல் வித்தகர் மகிழ்ந்துரைவிடம் கண்ணியில வாழை குதி கொள்ள விள வள்ளை படர் அள்ளல் வயல்வாய் மண்ணியில மேதிகள் படிந்து மனை சேருதவு மாணிக்குழியே மன்னியில மேதிகள் படிந்து மணி சேருதவு மாணிக்குழியே. இந்த காவிரியினுடைய வளத்தினாலே அங்கே அந்த இள எருமைகள் எல்லாம் சேர்ந்து படிந்து அந்த நீர்வளத்தை பெருக்குகின்றன. அந்த எருமைகள் அதிகமாக இருக்கிற உழவு தொழில் செய்கிற இடமானால இள எருமைகளும் முது எருமைகளும் சேர்ந்து விளையாடுகிற இடமாக அந்த இயற்கை ரசித்து பாடிய பாடல். வாழ்க. சோதிமிகு நீரு பெய் பூசியோர். சதானந்த சிற்றம்பலம். சோதிமிகு நீரது மெய் பூசியொரு தோளுடை புனைந்து தெருவே மாதர்மனை தோறும் இசை பாடி வசி பேசும் அரணார் மகிழ்விடம் தாது மலி தாமரை மணங்கமழவண்டு முரல் தன் பழனமிக்கு போதமலி வேலியுடை சூழுலகில் நீடு உதவு மாணிக்குழியே போதமலி வேலையுடை சூழுலகில் நீடு உதவும் மாணிக்குழியே. சிற்றம்பலம். ஓதமலி வேலைபுடை சூழ் உலகில் நீடுதவு மாணிக்குழியே என்று அந்த ஓதம் என்கிற அந்த கடல் ஒலிகள் இசைக்கிற இடமாக அந்த ஏன்னா அங்க அந்த இது கடற்கரை பக்கத்துல இருக்குது. அதனால அங்க
அங்க ஓத ஒலி ஆகிய வேலை, வேலை என்றால் கடல், கடலை சுற்றி இருக்கிறது, அதனால கடல் ஓசை நிறைகின்ற இடமாக இருக்கிறது என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அம்பனைய கண்ணுமை மடந்தை. செல்வமா வாங்க செல்வம். அம்பனைய கண்வுமை மடந்தையவள் அஞ்சி வருவ சினமுடை கம்ப மத யானை உரி செய்த அரணார் கருதி மேய இடமாம் வம்புமலி சோலை புடை சூழமணி மாடமது நீடு அழகு ஆர்வும் வரவர் கோன் நகரம் என்ன மிகமன் உதவி மாணி குழியே உம்பரவர் கோன் நகரம் என்ன மிகமன் உதவி மாமணி குழியே. திருச்சிட்டம். உம்பரவர் கோன் நகரம் என்ன மிக மண்ணு உதவி மாணிக்குழியே என்று அந்த உம்பர்கள் உலகமாகிய தேவருலகத்து அந்த நகரம், என்ன நகரம்? அந்த அமராவதி நகரம் சொல்லுவாங்க. அந்த நகரத்துக்கு இணையாக இந்த மாணிக்குழி திகழ்கிறது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாடல் நித்திய நியமத்து. தாமோதர ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா எத்தனாவது பாடலுங்க ஐயா? 4வது பாட்டுங்கய்யா. 4வது. 378 4. நித்தி நியம தொழிலனாகி நெடுமால் குரலனாகி மிகவும் சித்தமதொருக்கி வழிபாடு செய்ய நின்ற சிவலோகனிடமாம் கொத்தலர் மலர் பொழிலு நீடு குல மஞ்சை நடமாடலது கண்டு ஒத்தவரி வண்டுகள் உலாவி இசை பாடுதவி மானு குழியே ஒத்தவரி வண்டுகளும் உலாவி இசை பாடுதவி மானி குழியே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. மஞ்சை என சொல்லும் மயில்கள் நடமாட வண்டுகள் இசை பாட என்று சொல்லி அந்த இயற்கையை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. மாசின்மதி சூடு சடை. வேலரசி அம்மா வாங்க. வேலரசி. 5வது பாட்டு. சிவாய நம. மாசில் மதி சூடு சடை மாமுடையர் வல்ல சுர தொல்நகரமுன் நாசமது செய்து நலவானவர்களுக்கு அருள் செய் நம்பனிடமாம் வாசமளி மென்குழல் மடந்தையர்கள் மாளிகையின் மன்னி அழகார் ஊசல் மிசை ஏறி இனிதாக இசை பாடுதவி மாணி குழியே ஊசல் மிசை ஏறி இனிதாக இசை பாடுதவி மாணி குழியே. திருச்சிற்றம்பலம். இந்த திருமாணிக்குழியில் இருக்கிற மாட மாளிகைகள், அதில் இருக்கிற மடந்தையர்கள் ஊசலிலே ஏறி விளையாடி பெருமானுடைய இசை பாடுகிற இடமாக இருக்கிறது என்று சொல்லி ஊசல் மிசை ஏறி இனிதாக இசை பாடுதவு மாணிக்குழியே. ஊஞ்சல் ஏறி உட்காந்து இசை பாடுகிறானா, நம்ம பொன்னூசல் பாடுறோம் இல்லையா, அதற்கு அந்த மாதிரி. வாழ்க வாழ்க. அடுத்து மந்தமலர் கொண்டு வழிபாடு. திலகவதி அம்மா. சிவாய நம. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம். மந்த மலர் கொண்டு வழிபாடு செய்யும் மாணி உயர்வல் வல்மனமாய் வந்த ஒரு கால நுயிர் மாள உதை செய்த மணி கண்டனிடமாம் சந்தினொடு காரகில் கமந்து தடமா மலர்கள் கொண்டு கெடிலம் உந்து புனல் வந்து வயல் பாயுமணமாருதவி மாணி குழியே உந்து புனல் வந்து வயல் பாயும் மணமாருதவி மாணி குழியே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. இந்த திருமாணிக்குழியிலே கடில நதி பாய்கிறதாம். அந்த கடில நதியிலே உந்து புனல் வந்து வயல் பாயு மணமார் உதவி மாணிக்குழியே என்று அந்த அந்த கடில நதியினுடைய வளத்தினாலே வயல்கள் எல்லாம் மனம் வீசுகின்றன என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து என் பெரிய வானவர்கள். 7வது பாட்டு. கணபதி ஐயா. கணபதி ஐயா வாங்க. சிவா. திருச்சிற்றம்பலம். சிவா. 377 7. சிவா. திருச்சிரம். அயா பெருமக்கள் நன்றி. சிவா. வணக்கம் வணக்கம்.
என்பறியவானவர்கள் நின்று துதி செய்ய இறையே கருணையாய் ஒன்பரிய நஞ்சுதனை உண்டுலகம் ஒய்ய ஆறுகள் புத்தமனிடம் உன் பயிலும் மண்டு பலபம் கண்டிமது உண்டு நிறைவ பைம்பொழில்வாய் ஒன்பலைவின் இன்கனி சுழந்து மனம் நாறு தபிமாடி குழியே ஒன்பளவின் இன்கனி சுழந்து மனம் நாறு தபிமாடி குழியே. சித்தமனம் ஐயா, வணக்கம் ஐயா. நீங்க பலாக்கனிகள் அப்படியே தேன் சொரிந்து நிற்பதாக ஞானசம்பந்தப்ப அந்த இயற்கை ரசித்து பாடுகிறார். ஒன்பலவின் இன்கனி சொரிந்து மன ஆறு உதவி மாணிக்குழியே. பலாக்கனிகள் எல்லாம் தேன் சொரிந்து நிற்கின்றன என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. எண்ணமது இன்றி எழில். பத்மாவதி அம்மா வாங்க. ஐயா சிவாய நாம் ஐயா. எண்ணமது இன்றி எழிலார் கையிலை மாமலை எடுத்த திரளார் திண்ணிய அரக்கனை நெறித்து அருள் புரிந்த சிவலோகம் இடமாம் பன்னமருமின் மொழியினர் பனைமொழி பவளவாய் அழகதான் ஒன்னுதல் மடந்தர் குடைந்து புனலாடு உதவி மாணி குழியே ஒன்னுதல் மடந்தையர் குடைந்து புனலாடு உதவி மாணி குழியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. ஒன்னுதல் மடந்தையர்கள் குடைந்து புனல் ஆடு உதவி மாணிகுழி என்று பெண்கள் காலையில எழுந்து அந்த ஆற்றிலே கடில நதியிலே நீராடி பெருமானை வணங்குகிற இடமாக இதை சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. நேடும் அயனோடு திருமாலும். சங்கரையா வாங்க. சங்கரையா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேடுமயனோடு திருமாலும் உணராவகை நிமிர்ந்து முடிமேல் ஏடுலகு திங்கள் மத மத்த மிடைசடையாம் ஈசனிடமாம் மாடுலவு மல்லிகை குறுந்து கொடி மாதவி செருந்து குறவேன் ஊடுலகு புன்னை விரித்தாது மலை சேருதவி மாணி குழியே ஊடுலகு புன்னை விரித்தாது மலை சேருதவி மாணி குழியே. இங்க என்னென்ன மலர்கள் பூக்கின்றன என்று காட்டுகிறார். மல்லிகை, குருந்தம், மாதவி, செருந்தி, குரவம், புன்னை முதலிய மலர்களெல்லாம் பூத்து பெருமானை நோக்கி அந்த கெடில ஆற்றங்கரைகளே இருக்கின்றன என்று அந்த பூக்களை எல்லாம் பட்டியலிடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மொட்டையம்மன். ஸ்ரீதேவ் ஐயா. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களும் திருவடியும் வணங்கிறேங்க ஐயா. வணங்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். மொட்டையமநாதர் முது தேரர் மதி இல்லிகள் முயன்றனப்படும் முட்டைகள் முடிந்த மொழி கொண்டருள் செய்யாத முதல்வன் தன்னிடமாம் மட்டை மலி தாளை இளநீர் முதிய வாழையில் விழுந்த அதரில் ஒட்டமலி பூகம் நீரை தாருதிரை ஏறுதவி மாணிக்குழியே மாணிக்குழியே மாணிக்குழியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வட்டமலி பூகநிறை தாருதிர வேறுதவு வாணிக்குழி என்று அங்கே தென்னை மரங்களோடு பாக்கு மரங்களும் வாழை மரங்களும் அதிகமாக இருக்கின்றன என்று இயற்கை ரசித்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து உந்திவரு கண்கடில. லலிதா வாங்க. லலிதா. சிவாய நம்பிய. திருச்சிற்றம்பலம். அடியன் பாலசந்திர பாடுறேன். உந்திவரு தன்கடிலமோடு புனல் சூழுதவிய மாணிக்குழி மேல் அந்திமதி சூடிய எம்மானையடி சேரும் அணிகாடி நகரான் சந்த நிறை தண்டமள் செறிந்துணரும் ஞான சம்பந்தனத சொல்
முந்தீசை செய்து மொழிவார்கள் உடையார்கள் நெடுவான நிலனே சந்த நிறை தண்டமிழ தெரிந்துணரும் ஞான சம்பந்தனது சொல் முந்தீசை செய்து மொழிவார்கள் உடையார்கள் நெடுவான நிலனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. முந்தீசை செய்து மொழிவார்கள் உடையார்கள் நெடுவான் உலகமே என்று நெடுவான் நிலனே என்று சொல்லி ஞானசம்பந்தனுடைய தமிழை பாடினால் அந்த நெடுவான் நிலமாகிய சிவலோகத்தை அடையலாம் என்று சொல்கிற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையில 78வது பதிகமாக திரு வேதிகுடி சாதாரிப்பண் பகற்பண் 6 நாழிகை 16 18 மணி 12 1 12க்குள்ள பந்துவராளி ராகத்திலே பாடக்கூடியது. காவினுடைய தென்கரையிலே 14வது தலம் 14வது தலமாக இது திருவையாறு பகுதியிலே இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் வேதபுரீஸ்வரர், அம்பாள் மங்கையர்க்கரசி. இதற்கான பெரிய புராண பாடல் 357. நன்றிங்கய்யா. திரு வேதிக்குடி இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 357. திருச்சிற்றம்பலம். வேத வேதியர் வேதிக்குடியினில் நாதர் கோயில் அணைந்து நலம் திகழ் பாத பங்கயம் போற்றி பணிந்தெழுந்து ஓதினார் தமிழ் வேதத்தின் ஓங்கு இசை. நன்றிங்க. வேத வேதியர் வேதி குடியினில் நாதர் கோயில் அணைந்து பெருமானுடைய பாதங்களை பணிந்து ஓதிய பதிகம் என்று சேக்கிழார் பெருமான் சொல்றார். இங்கே வேதம் என்பது 5 எழுத்து. அதை ஓதுபவர்கள் வேதியர்கள் என்று சொல்லப்பட வேண்டும். இதை வெவ்வேறு மாதிரிலாம் பொருள் சொல்றாங்க. ஆனா பரவாயில்ல, நமக்கு வேதம் என்பது 5 எழுத்து தான். அந்த 5 எழுத்தை ஓதுகிற வேதவர்கள் அவர்கள் சிவ அந்தணர்கள் என்று கருதக்கூடியவர்கள். அவர்கள் வழிபட்ட இடம் என்று சொல்ல வேண்டும். வாழ்க வாழ்க. நீருவரி ஆடர ஓடாமை புனையன்பு நிறை பூண்பரிடபம் ஏறுவரியாவரும் இறஞ்சு கடலாதி அறிருந்த இடமாம் தாறு விரி பூகமலி வாழை விரை நாரவினை வாழை மடுவில் வேறு பிரியாது விளையாட வளமாறும் வயல் வேதி குடியே வேறு பிரியாது விளையாடல் வளமாறும் வயல் வேதி குடியே. இங்கேயும் ஏற்கள் ரசித்து அந்த வாழை தோட்டங்கள் அதற்கிடையில பழங்கள் கனிந்து தொங்குகின்றன. இங்கே ஆணும் பெண்ணுமாயிருந்து பெருமானை வழிபடுகிறார்கள் என்று சொல்கிய அந்த இயற்கையை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. இயற்கையும் இறைவனும் ஒன்றுதான் என்ற வகையில இதை வற்புறுத்துற மாதிரி ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். சொற்பிரிவில்லாத 2வது பாட்டியா? சிவாய நம. ஐயா அடியன் படிக்கீங்களா? பாடுங்கயா. படிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சொற்பிரிவிலாத மறை பாடி நடமாடுவர் தொலானை உரிமை மற்புரி புயத்தினிது மேவுவரின் நாளும் பல வானவர் தொழ சொற்பரிய நஞ்சமுதமாக முன் 5 வரி அன்ற தொகுசீர் வெற்பரையன் மங்கையொரு பங்க நகர் என்பர் திருவேதி குடியே. நன்றிங்க. வெற்பரையன் மங்கையொரு பங்கர் நகர் என்பர் வேதி குடியே. வெற்பரையனாகிய கைலாயமலையான் மங்கையாகிய பார்வதியை உடன் வைத்திருக்கிடமாக இந்த திருவேதி குடி திகழ்கிறது. அதனால இங்கிற சாமியை வேதபுரீஸ்வரர் என்றும் அம்பாள மங்கையர்க்கரசி என்றும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. போழுமதி பூரணவு. சித்ரா அம்மாபடி. ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கங்க சாமி. திருச்சிற்றம்பலம். போழுமதி பூணரவு கொன்றை மலர் துன்று சடை வென்றி புகமேல் வாழு நதி தாழும் அருளாளர்
வாழு நதி தாழும் அருளாளர் இருளாருமிடர் மாதிரிமையோர் சூழும் இரவாளர் திருமார்பிலர் விரிநூலர் வரி தோழருடைமே வேளவுரி போர்வையினர் மேவுபதி என்பர் திருவேதி குடியே. திருச்சிட்டம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. வேழவுரி போர்வையினர் என்று ஆனை உரித்த பிரான் என்று காட்டுகிற இடமாக பாடுகிறார். வாழ்க வாழ்க. காடற்கரி காலர். 4வது பாட்டு. முரளி ஐயா இருக்கீங்களா? முரளி ஐயா அடியன் பாடிட்டுங்களா? லலிதா பாடும். காடற்கரி காலர் கனல் கையரணல் மெய்யர் உடல் செய்யர் செவியில் தோடர் தெரி கிளசரி கோவனவர் ஆனவர் தொலை நகர்த்தான் பாடல் உடையார்கள் அடியார்கள் பல் மலமுரோடு புனல் கொண்டு பணிவார் வேடம் ஒளியான பொடி பூசி இசை மேவு திரு வேதி குடியே. வேடம் ஒளியான பொடி பூசி இசை மேவு திரு வேதி குடியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் என்று சொல்லி வேடம் ஒளியான பொடி பூசி இசைமேவு வேதிகுடியே என்று பெருமானை திரு வெண்ணீற்று பெருமானாக காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து சொக்கரையர் சொக்கர் துணை. 5வது பாட்டு. முரளி ஐயா இருக்கீங்களா? இல்லையா? நித்திலா இருக்காங்க. நித்திலாமா புத்தகம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி. சித்ரா படிச்சிட்டாங்க. சித்ரான்னு ஒருத்தர் இருக்காங்களே. ஆமா, அவங்க வந்து ரயில்வேக்காரம்மா. அவங்களும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். படிக்கிறீங்களாமா? இல்லைங்க ஐயா. படிக்க சொல்றேங்க. யாருங்க? என் வீட்டுல படிக்க ஐயா. இல்ல, அவர் ஐயா படிச்சிட்டாருங்கம்மா. படிச்சிட்டார். உங்க பேரனும் படிச்சிட்டாப்ல. சாதாரி பண்ணல, ஓதுவார் பேரன்றது நிரூபிச்சிட்டாப்ல. பரமேஸ்வரமா படிங்க. அவர் தானே படிச்சாரு. பரமேஸ்வரமா படிங்க. சிவாயனம். 3வது பாடலா இங்க ஐயா? 5வது பாட்டு மாம். சொக்கர் துணை. சரிங்க. நன்றி ஐயா. சொக்கர் துணை மிக்க எயில் உக்கர முனிந்து தொழு மூவர் மகிழ தக்க அருள் பக்கமுற வைத்த அரணாரினிது தங்கும் நகர்தான் கொக்கரவம் உற்ற பொழில் வெற்றி நிழல் பற்றி வரி வண்டி செய்குலாம் மிக்கு அமரர் மெச்சினிது அச்சமிடர் போக நல்கு வேதி குடியே. மிக்கு அமரர் மெச்சினிது அச்சமிடர் போக நல்கு வேதி குடியே. திருச்சிற்றம்பலம். மிக்கு அமரர் மெச்சி இனிது அச்சம் இடரு போக நல்கு வேதிகுடி என்று அமரர்கள் வந்து தொழுது தம்முடைய அச்சத்தையும் இடரையும் போக்கிக் கொள்கிற இடமாக இந்த இடத்தை காட்டியிருக்கிறார். நேற்று நம்ம அந்த அஞ்சுவது யாதொன்றுமே அது பற்றோம் இல்லையா? அதனால அச்சத்தை தீர்க்கணுமாக இதை காட்டுகிறார். அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதில்லை நேற்று பதிகம் படித்தோம். அதே மாதிரி அச்சத்தை தீர்க்கும் இடமாக பெருமானுக்கு பக்தி செல்வன பயப்பட வேண்டியதில்லை. பயபக்தி சொல்லி நம்மளை பயமுத்தினே இருப்பாங்க. ஆனா பயம் தேவையில்லை, பக்தி மட்டுமே தேவை. அதனாலே அச்சத்தை நீக்கும் இடம், அந்த பயமாகிய அச்சத்தை தீர்க்கும் இடமாக இந்த வேதிகுடியை ஞானசம்பந்த பெருமான் காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. செய்ய திரு மேனிமிசை. சாம்பசிவாயா படிங்க. செய்ய திருமேனிமிசை வெண்பொடி அணிந்த கருமானுரிவை போர்த்தையமிடுமென்று மடமங்கையொட கந்தெரியும் அண்ணலிடமாம் வையம் விலை மாறிடும் மேறு புகழ் மிக்கிலவிலாத வகையார் வெய்ய மொழி தன் புலவருக்குறை செய்யாத அவர் வேதி குடியே. நன்றிங்க. வெய்ய மொழி தன் புலவருக்கு உரை செய்யாதவர் வேதி குடியே என்று அந்த புலவர்கள் வந்து பெருமானை பாட அதன் மூலமாக வெய்ய மொழி என்று சொல்கிற அந்த வெகுளியை தராமல் அந்த சாந்தத்தை தருகிற பெருமான். ஏன்னா அவன் ஈசன் அல்லவா, அவன் என்றும் கோபப்படாதவன். அவன் சாந்த வெய்ய மொழியை தராமல் அந்த நல்ல சாந்தமான மொழியை தருகிற புலவர்களுக்கு சாந்தத்தை தருகிறவன் என்று சொல்கிற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க.
உன்னீரு போதும் அடிப்பேணி. ராணி அம்மா படி. உன்னை இருபோதும் அடைப்பேனும் அடையா தமிழர் உள்க அருளி துன்னை ஒரு நால்வருடன் ஆழ்நிழல் இருந்த துணைவன் தன்னிடமாம் கண்ணியரோடு ஆடவர்கள் மாமனம் விரும்பி அரும் மங்களமிக மின்னையலும் நுண்ணுடை நன்மங்கையர் ஏற்றுபதி வேதி குடியே மின்னையலும் நுண்ணுடை நன்மங்கையர் ஏற்றுபதி வேதி குடியே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. கன்னியரோடு ஆடவர்கள் மாமணம் விரும்பிய மங்கள மிக மின்னிய நுண்ணிடை மங்கையரியற்று வேதி குடியே. அப்ப அந்த காலத்துல பெண்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் என்று சொல்கிறார் என்ன ஞானசம்பந்த பெருமான். மின்னியல் நுண்ணிடைனன் மங்கையர் இயற்று. இந்த திருமணத்தை யார் செய்வாங்க? அந்த மங்கையர்கள் செய்து வைப்பார்கள்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல, எல்லாம் ஆண்கள்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா பெண்கள் செய்ய வேண்டும். அதனாலதான் நான் எந்த செய்தாலும் பெண்களை முன்னிறுத்தி செய்யணும்னு சொல்லுது அதுக்குதான். ஏன்னா அவர்கள் தான் அன்பின் அடையாளம். ஆண்கள் ஆற்றலின் அடையாளம் என்றால் பெண்கள் அன்பின் அடையாளம்னு சொல்றது நம்முடைய பழைய மரபு. அன்பும் ஆற்றலும் இணைந்தால் வாழ்க்கை சுகப்படும். ஆற்றலும் தேவை, அன்பும் தேவை. அதனால அன்பின் அடையாளமாக பெண்களை சொல்லி அந்த பெண்கள் கையாலே திருமணம் செய்த பழைய மரபு. அதனாலதான் நம்ம கண்ணப்பனார் கூட அந்த தேவராட்டியை கூப்பிட்டு சடங்கு செய்ய சொல்லுவாரு இவரு இல்லையா. அது அந்த பழைய மரபுனா நம்ம மறந்தே போறோம். வாழ்க வாழ்க. அறிவின் அடையாளம் ஐயா. அன்பு அறிவு அறிவின் அடையாளம் ஐயா. அறிவின் அடையாளமா? ஆற்றல் இல்லையா? அன்பு அறிவு இரண்டு, அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்ததுதான் ஆற்றல் விநாயகர். அதாவது ஆற்றலுடைய ஆண்களும் அன்புடைய பெண்களும் சேர்ந்து அறிவான பிள்ளையை பெறணும்னு எங்க குருநாதர் எனக்கு அப்படிதான் கத்து கொடுத்தாரு. ஆற்றலும் அன்பும் சேர்ந்தா அறிவு பிறக்கும்னு எங்க குருநாதர் எனக்கு சொன்னது. சரிங்களா? நீங்க விநாயகர் நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. தொடரலாங்க ஐயா. பிறக்கிற பிள்ளை அறிவுடைய பிள்ளையாக பிறக்க வேண்டும். அது அந்த அறிவு எப்படி வரும்? ஆற்றலினாலும் அன்பினாலும். ஆற்றல அன்பு சேர்ந்த அறிவுன்னு என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னது. வாழ்க. உரக்கர நெருக்கட 8வது பாட்டு. அடியேன் படிக்கிறேன் ஐயா. திலகவதி அம்மா ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்களா? படிச்சிட்டாங்க ஐயா. படிச்சாங்களா? சரிங்க சரி. அடியேன் படிக்கிறேன். உரக்கரம் நெருப்பு எழ நெருக்கி வரை பற்றிய ஒருத்தன் முடித்தோள் அரக்கனை அடத்தவன் இசைக்கு இனிது நல்கி அருள் அங்கணன் இடம் முறுக்கு இதழ் மடக்கொடி மடந்தயரும் ஆடவரும் மொய்த்த கலவை விரை குழல் மிக கமழ விண்ணிசை உலாவு திருவேதி குடியே. அதாவது இப்ப நம்ம நடராஜர் சொன்னாரு அன்பு அறிவு ஆற்றல். அதான் இச்சா ஞானம் கிரியா. வடமொழியில சொன்னா இச்சா ஞானம் கிரியா. இச்சை என்பது அன்பு, கிரியா என்பது ஆற்றல், ஞானம் என்பது அறிவு. அதனால இச்சையும் அந்த இதுவும் சேர்ந்த அறிவு வரும். இச்சையும் கிரியையும் சேர்ந்தா ஞானம் வரும் என்று சொல்றதுனால பெண்மையை இச்சையாகவும் ஆண்மையை ஆற்றலாகவும் சொல்ல அதன் மூலமாக கிடைக்கிற குழந்தைக்கு அறிவுன்னு சொல்றது எங்க குருநாதர் சொன்னது. வாழ்க வாழ்க. நல்ல செய்தி அது. அடுத்து இங்க விரைக்குழல் மிக கமழ விண்ணிசை பவுலாவு வேதி குடியே. விரைக்குழல் கமழ் என்பது இங்கே அந்த அங்க இருக்கிற அந்த இந்த வேதிக்குடியில் இருக்கிற மங்கையர்க்கரசி அந்த பெருமாட்டியை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பூவின் மிசை அந்தன. பிரேமாம் அப்படி. திருச்சிற்றம்பலம். பூவின் இசை அந்தனொடு ஆழி புலி அங்கையான நேட எரியாய் தேவம் இவர் அல்லர் இனி யாவர் என நின்று திகழ்கின்றவரிடம்
பாவலர்கள் ஓசையல் கேள்வியது அறாத கொடையாளர் பயில்வாம் மேவரிய செல்வ நெடும் மாடவளர் வீதி நிகழ் வேதி குடியே மேவரிய செல்வ நெடும் மாடவளர் வீதி நிகழ் வேதி குடியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அந்த வேதிகுடியில அந்த நல்ல மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருந்த இடமாக காட்டி மேவரிய செல்வனடு மாடம்பளர் வேதிக்குடியே என்று அந்த உலகியல் செல்வம் இருந்தது. அதோடு அருளியல் செல்வமாகிய பெருமானுடைய கடலும் அங்கே சிறந்து இருந்தது என்று சொல்லுவார்கள். உலகியலுக்கு பொருட்செல்வம், அதாவது மாளிகையும் கூட இருக்குது. அருளியல் செல்வமாக அங்கே இருக்கிற வேதிகுடி பெருமானும் மங்கையர்க்கரசியும் திகழ்கிறார்கள். அவருடைய திருவடிகளே நமக்கு உயர்ந்த செல்வம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வஞ்சமணர் தேரர் மதி 10வது. உமாமா படி. அஞ்ச அமர தேரர் மதி கேட தம்மனத்து அறிவில்லாதவர் மொழி தஞ்சமென என்று உணராத அடியார் கருது செய்வனிடமாம் அஞ்சு புலன் என்று அருவகை பொருள் தெரிந்து எழு இசைகிழவியால் வெஞ்சினம் ஒழித்தவர்கள் மேதி நிகழ்கின்ற திருவேதி குடியே அஞ்சு புலன் ஒன்று அருவகை பொருள் தெரிந்து எழு இசைக்கிழவியால் வெஞ்சினல் ஒழித்தவர்கள் மேவி நிகழ்கின்ற திருவேலி குடியே. இங்கே இந்த அமரர்களையும் தேர சொல்வார்கள். அவர்கள் தஞ்சமென உணராத அடியார் கருது சைவனிடமாம். அந்த அறத்தையே பொருளாக கொண்டு கடவுளை மறந்தவர் அவர்கள். அதனாலே அவர்களுக்கு யார தஞ்சடையினு தெரியாம அறத்தை தஞ்சமடைவதாக சொல்லி அதன் மூலமாக அவர்கள் ஜீவகாரணிகள் மூலமாக கொலைபாதகர்களாக திகழ்ந்தார்கள் என்று சொல்கிற மாதிரி அந்த அதனால அவர்கள் அஞ்சு புலன் வென்று அறுவகை பொருள் தெரிந்த இசைக்கிழவியினால் அவர்களை வெல்ல வேண்டுமென்றால் நாம் என்ன பண்ண வேண்டும்? 5 புலன்களையும் வென்று அறுவகை பொருளாயிருக்கிற அந்த பெருமானுடைய இசையை உணர்ந்து வணங்கினால் அவர்களை வெல்லலாம் என்ற வகையில ஞானசம்பந்த பெருமான் சொன்ன பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அதனாலே பெருமானை தஞ்சவடையும் என்பதுதான் அடைக்கலம் புகுதல்னு சொல்லி இந்த அடைக்கலப்பத்து இந்த இடத்த இந்த பாட்டை சொல்லி அடைக்கலப்பத்து பாடுறது ஒரு மரபா வேறுபடுத்தி வைத்திருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் அங்க வந்து பெருமானை தஞ்சமடைய வேண்டும், அதனால அந்த தலத்துல அடைக்கலப்பத்து பாடினா ரொம்ப சிறப்புன்னு சொல்லி நான் அந்த தலத்துக்கு போதில் அங்க இருக்கிற பெரிய ஒருத்தர் அடைக்கலப்பத்து பாடி காட்டினாரு. வாழ்க வாழ்க வாழ்க. பழைய ஞாபகம். அடுத்து கந்தமலி தன் பொழில். சித்ரா அம்மா வாங்க. கந்தமலி தன் பொழில் நன்மாடம் இடை காழி வளர் ஞானம் உணர் கந்தமலி தன் பொழில் நன்மாடம் இடை காழி வளர் ஞானம் உணர்சம் பந்தன்மலி செந்தமிழின் மாலை கொடு வேதி குடியாகி கழலே சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் என்ன நிகழெய்தி இமையோர் அந்த உலகெய்தி அரசாளும் அதுவே சரதம் ஆணை நமதே அந்த உலகெய்தி அரசாளும் அதுவே சரதம் ஆணை நமதே ஆணை நமதே ஆணை நமதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த உலகு எய்தி அரசாளும் அதுவே சரதம் ஆணை நமதே. அதாவது சரதம் என்ற உறுதிப்பாடு. அதனால பெருமானுடைய அந்த உலகத்தை அடையலாம் என்பதை அந்த உறுதிப்பாட்டோடு அதை ஆணை நமதே என்று பாடுகிற பதிகமாக இந்த பதிகத்தை அமைத்திருக்கிறார். எப்படி கோளறு பதிகத்துல அந்த ஆணை நமதேன்னு பாடினாரோ அதே மாதிரி இங்கேயும் ஆணை நமதே என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி இப்ப 3 பதிகம் முடிச்சிட்டோம். மணி இப்ப 6:15 ஆயிடுது. அதனால இது நம்ம பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம். நாளைக்கு வச்சுக்கலாம். 3 பதிகம் படிச்சிருக்கோம். வாழ்க. எத்தனாவது பாட்டுங்கய்யா?
3மா? மூணாவது பாட்டு சரிங்க முன்னீரு சரிங்க ஐயா மாதியும் எல்லாம். சரிங்க ஐயா சரிங்க ஐயா. இதோ வந்துட்டேங்க. முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் பல்நூறு கோடி மெய்யோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளே தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னும் மணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாடவியன் மாளிகை பாடி பொன்னேறும் பூன்முலையீர் பொன்னூசல்லாடாமோ பொன்னேறும் பூன்முலையீர் பொன்னூசல்லாடாமோ. திருவதியில திலகவதியார் அஞ்செழுத்து ஓதி நாவுக்கரசருக்கு திருநீர் கொடுத்தார் என்பது போல இங்கே அங்க உத்தரகோச மங்கையில மணிவாசகருக்கு பெருமானே நீர் கொடுத்தாராம். தண்ணீர் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து என்று அவனுடைய கருணையை அந்த திருநீற்றின் மூலமாக காட்டிய உத்தரகோசமாக காட்டினார்னு மாணிக்கவாசகர் சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. தன்னடைந்தார்க்கின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதிர் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி 10 மிவை வல்லார் பொன்னடைந்தோர் போகங்கள் படவடைந்தார் புண்ணியரே. சிலையது வெண் சிலையாக திறமூண்டெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையனேந்தி இழையாளொடும் கூரன் அணை புனல் சூழ் பிரமபுரத் தருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா இனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆணைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எலாம் வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வந்தோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய சென்னை தாம்பரம் சிவனகம் மல்லரசையாருடைய பொன்னார் திருவிடிகளையும் மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ராஜாயாருடைய பொன்னார் திருவிடிகளையும் மனமொழி மேகலாலே வணங்கி ஐயா சாம்பசிவ ஐயா பொழிப்புரை அதாவது பெரிய புராணம் பாடல்களை வாசித்த ஐயா சாம்பசிவ ஐயாவுடைய பொன்னார் திருவிடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சியில் நண்பர்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நிமிஷம் ஐயா. நிகழ்ச்சியில